வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் திரு SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு IT இயக்குநரகத்திற்கும், இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும், இன்று இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் கம்பரும் வேதாத்திரியமும் என்பதாகும். முதலிலே இந்த கம்பர் என்கின்ற பெயர் அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்பது பற்றி இணையத்திலே ஒரு சில தகவல்களை பார்க்க முடிந்தது. அவற்றில் ஒரு 2 தகவல்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது தகவல் என்ன என்று கேட்டா, கம்பர் அவருடைய தந்தையார் அவர் இள வயதிலே இருக்கும் போதே இறந்து விட்டார். அதனால் அவருக்கு பாதுகாவலர் இல்லாததுனால வேறு ஒரு செல்வந்தருடைய வீட்டிற்கு சென்று அங்கே பணியாளராக அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவரும் சிறுவர் தான். எனவே அவர் என்ன செய்தார், அந்த செல்வந்தர் அவருடைய செல்வந்தருடைய மகன் இருக்கிறார் அல்லவா, அவர் பள்ளிக்கு செல்லும் போது, அப்ப அந்த காலத்திலே இருந்த குருகுல கல்விக்கு செல்லும் போது அந்த ஏடுகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலையை அவருக்கு கொடுத்திருந்தார். அப்பொழுது அந்த செல்வந்தர் கொஞ்சம் நல்லவர். அதனால என்ன செய்தார் என்று கேட்டா, இவனும் நம்முடைய மகனை போன்ற வயதுடையவன் தான், இவனை நாம் வேலை வாங்குகிறோம் என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த குருவிடம் சொல்லி இருந்தார், என்னுடைய மகனுக்கு கல்வி கற்பிப்பது போல இவனுக்கும் தாங்கள் கல்வி கற்பிக்க வேண்டும் என்று. அதனாலே அவரும் அந்த கல்வியை பயின்று கொண்டிருந்தார். தமிழ் மற்றும் வடமொழி சமஸ்கிருதம் 2 மொழிகளையும் பயின்று கொண்டிருந்தார். அப்படி பயின்று கொண்டிருக்கும் போது அந்த ஆசிரியர் என்ன செய்வார் என்று கேட்டா, அவருக்கு ஒரு நிலப்பரப்பு இருந்தது, நிலம் இருந்தது. அந்த நிலத்திலே தினமும் மாணவர்கள் ஒரு மணி நேரம் சென்று அந்த திணைப்புணத்தை காவல் காக்க வேண்டும் அப்படி என்று வைத்திருந்தார். அதனால ஒரு நாளைக்கு என்ன செய்தார், கம்பரை நீ போய் அந்த திணைப்புணத்தை சற்று நேரம் காவல் காத்து விட்டு வா என்று சொல்கிறார். கம்பர் சென்று காவல் காத்து கொண்டிருக்கிறார். அருகிலே ஒரு காளி கோவில் இருக்கிறது. அப்படி அந்த காளி கோவில் இருந்த உடனே அங்கே போய் அமருகிறார். நல்ல காற்று வீசுகிறது. அப்படியே படுத்து உறங்கி விடுகிறார். உறங்கி விட்டு திடீரென்று விழிப்பு தட்டி எழுந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு குதிரை, காளிங்கராயன் என்று அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு முரடன், அவனுடைய குதிரை அங்கே அந்த திணைப்புணத்தை எல்லாம் மேய்ந்து கொண்டே இருக்கிறது. உடனே அவருக்கு மிகவும் சிறு பிள்ளை அல்லவா, அதனால அவருக்கு அழுகை வந்து விடுகிறது. உடனே காளி கோவிலே சென்று காளியிடம் சென்று முறையிடுகிறார், நான் உன்னை நம்பித்தான் நான் இங்கே காவலுக்கு வந்திருந்தேன், இது மாதிரி ஆகிவிட்டது, நீதான் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொன்ன உடனே காளி அவருடைய முன்பாக தோன்றி அவருடைய நாக்கிலே ஓம் என்று எழுதியதாகவும், உடனே அவர் ஒரு கவிதை பாடுகிறார். வாய்த்த வைரபுர மாகாளி அம்மையே, காய்த்த திணைப்புணத்து காலை வைத்து சாய்த்து கதிரை மாலத்தின்னும் காளிங்கன் ஏறும் குதிரை மால கொண்டு போ என்று சொல்லி அந்த பாடலை பாடுகிறார். அந்த பாடலை பாடிய உடனே அந்த குதிரை கீழே விழுந்து சுருண்டு இறந்து விடுகிறது. உடனே அந்த குரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாணவரை காவல் காக்க அனுப்புகிறார் அல்லவா, உடனே இன்னும் ஒரு மாணவரை அனுப்பியிருக்கிறார், நீ போய் காவல் காக்க வேண்டும், கம்பரை அனுப்பிவிடு என்று சொல்லி. உடனே அந்த மாணவர் வரும்போது பார்க்கிறார், குதிரை இறந்து கிடக்கிறது, கம்பர் அழுது கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது என்று கேட்ட போது இப்படி சொல்கிறார், இது மாதிரி நடந்தது என்று. உடனே அந்த மாணவர் திரும்ப குருவிடம் சொல்கிறார், இது மாதிரி ஆகிவிட்டது என்று சொல்லி. உடனே குருவுக்கு வருத்தமாகிவிட்டது, அந்த காளிங்கராயன் பெரிய முரடன் ஆகிட்டே, அவனுடைய குதிரை இறந்து விட்டது என்று சொன்னால் நம் மீது கோபம் கொள்வானே என்பதற்காக அவன் சொல்கிறார், நீ பாடலை மாற்றி பாடு, அந்த குதிரை திரும்ப உயிர் பெற்று விடும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த முதல் 3 வரிகளை ஒரே மாதிரி பாடிவிட்டு கடைசி வரியை மாத்திரம் குதிரை மால கொண்டு போ என்கின்ற வார்த்தையை மாற்றி குதிரை மீள கொண்டு வா என்று சொல்லி அந்த வார்த்தையை மாற்றி பாடுகிறார். எனவே அந்த இறந்த குதிரை மீண்டும் பிழைத்து விட்டது என்று சொல்லி ஒரு தகவல் இது இருந்தது. ஆனால் சில இணையதளங்களிலே இது பொய்யாமொழி புலவருடையது என்று இருக்கிறது, சில இணையதளத்திலே கம்பருடையது என்று இருக்கிறது. இது அவருடைய அந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு தகவல் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, கம்பருடைய தந்தையார் ஒரு திரு நரசிம்ம அவதாரத்தின் மீது மிகவும் பக்தி கொண்டவர். அதனாலே சமஸ்கிருதத்திலே கம்பா என்று சொன்னால் தூண் என்று பொருள், தூணை பிளந்து தோன்றிய கடவுள் என்பதற்காக கம்பம் என்கின்ற சொல்லிலிருந்து கம்பர் என்ற பெயரை தன்னுடைய மகனுக்கு இட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி குறிப்பு காணப்படுகிறது. இது கம்பருக்கு கம்பர் என்ற பெயர் வந்ததற்கான தகவல். அடுத்தபடியாக நம்முடைய அருட்தந்தை அவர்களுக்கு எப்படி பெயர் வந்தது என்பது பற்றிய ஒரு தகவல், நூற்றாண்டு தந்த மகான் என்று சொல்லி ஒரு நூல், அந்த நூலிலே இந்த தகவல் காணப்படுகிறது. அதுல என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா,
அருட்தந்தை அவர்கள் பிறந்து ஒரு 10-15 நாட்கள் ஆகியிருக்கிறது. அப்பொழுது ஒரு சாயந்தர நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த நேரத்திலே ஒரு சாது அந்த வழியாக வருகிறார். வருகிற பொழுது அருட்தந்தையினுடைய வீட்டு திண்ணையிலே வந்து அமர்ந்து கொள்கிறார். அமர்ந்த உடனே அருட்தந்தையினுடைய தந்தையார் இருக்கிறார்கள். அவர் வெளியே வந்து உங்களுக்கு பார்க்கிறார். பார்த்துவிட்டு, சரி, மிகவும் களைப்புற்று இருக்கிறீர்கள், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருந்துவதற்கு நீர் கொண்டு வந்து தருகிறார். நீர் கொண்டு வந்து தந்த உடனே அவர் நீரை அருந்து விட்டு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. அப்பொழுது கேட்கிறார், என்ன குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஆமாம் என்று. என்ன குழந்தை என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண் குழந்தை என்று சொல்கிறார். சரி, குழந்தைக்கு வேதாத்திரி என்று பெயர் வையுங்கள் என்று சொல்கிறார். சரி என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்ன என்று கேட்டால், யாரேனும் ஒரு சாது வந்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர்களுடைய வீட்டில் அவருக்கு கொடுப்பதற்கு போதுமான அளவு உணவு இல்லை என்று சொன்னால் அருகருகே இருக்கக்கூடிய இல்லங்களிலிருந்து உணவை பெற்றுக்கொண்டாவது வந்து அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த உணவு பெற்றுக்கொண்டு வருவதற்கு குழந்தைகளை அனுப்புவார்கள். அதற்கு பெயர் தண்டல் சோறு என்று சொல்வார்கள். தண்டல் சோறு கேட்டு வந்தவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது மற்ற எல்லாரிடத்துமே வந்து ஒரு வழக்கமாக இருந்தது. அதுதான் காலப்போக்கிலே மருவி தண்டச்சோறு என்று ஆகிவிட்டது என்று அந்த நூலில ஒரு குறிப்பு காணப்படுகிறது. இப்படி அருட்தந்தை அவர்களுடைய தந்தையார் வந்து அவருக்கு ஒரு உணவு கொடுத்து இருக்கிறார். அவர் உறங்கி இருக்கிறார். உடனே காலையில சரி, ஒரு விடிகாலை எழக்கூடிய பழக்கம் இருக்கிறது அருட்தந்தையினுடைய தந்தையாருக்கு. அவர் காலையில எழுந்து பார்க்கிறார், அந்த சாதுவுக்கு தேவையான ஏதாவது பணிவிடை செய்யலாம் என்று. பார்த்தால் அவர் இல்லை. அவர் காலையில எழுந்து வேறு பகுதிக்கு சென்று விட்டார் என்று ஒரு தகவல் இருக்கிறது. எனவே ஒரு சாதுதான் அவர்களுக்கு வந்து அருட்தந்தை அவர்களுக்கு வேதாத்திரி என்று பெயரிட்டு இருக்கிறார் என்று ஒரு தகவல் காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த கம்பருடைய நோக்கம் எப்படி இருந்தது, அருட்தந்தை அவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்பதை பார்க்க. இருவருடைய நோக்கமுமே என்னவாக இருந்தது என்று கேட்டா, இறை உணர்வு, அறநெறி என்று சொல்லக்கூடிய இரண்டும் தான் இருவருக்குமே நோக்கமாக இருந்தது. அதே போல அவர்கள் அந்த கம்பனுடைய ராமாயணத்தை வளர்த்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அமைப்பு என்று சொல்வது கம்பன் கழகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கம்பராமாயணத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு தோன்றிய காலகட்டத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே இறை மறுப்பு கொள்கை என்பது தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தது. அப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிற பொழுது பக்தி மார்க்கத்திலே இருந்த பலரும் தங்களுடைய இறை நம்பிக்கையை விட்டு இறை மறுப்பாளர்களாக மாறத் தொடங்கினர். ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இது. ஆனால் அது நடந்த உண்மையும் கூட. அப்படி ஒரு சம்பவத்தை நான் இதோடு சேர்த்து சொல்கிறேன். மகாத்மா காந்தியை சுட்டி கொன்ற கோட்சே அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நான் ஏன் காந்தியை கொன்றேன் என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் வெளிவந்து அந்த நூலை படித்த பலரும் கோட்சேவின் செயல் நியாயமானதுதான் என்று கருத தொடங்கினார்கள் என்று ஒரு பதிவு இருக்கிறது. உடனே அரசாங்கம் அந்த புத்தகத்தை தடை செய்து விட்டது. எனவே இப்படிப்பட்ட எதிர்மறையான கொள்கைகள் வரும்போது மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அப்படி பரவி கொண்டு வரும்போது கம்பன் கழகத்தினர் என்ன செய்கிறார்கள், கம்பன் கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பிலிருந்து இந்த இறை உணர்வு என்கின்ற கொள்கையை அவர்களும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பிறகுதான் அந்த இறை மறுப்பு கொள்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க தொடங்குகிறது. அதற்கு பிறகு இன்னும் ஒரு நுட்பமான செய்தி சொல்ல வேண்டும் என்று கேட்டா, என்ன செய்தி என்று கேட்டா, இந்த இறை மறுப்பு கொள்கை இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டா, இவர்கள் கம்பனை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே நாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கம்பனிலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடலை எடுத்து அதனுடைய முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி நாம் இவர்கள் சொல்வது தவறு என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பலரும் கம்பனை படிக்க ஆரம்பித்தார்கள். என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், கம்பனை படிக்க ஆரம்பித்தவர்கள் இறை மறுப்பு கொள்கைக்கு ஆதரவாக பேசுவதற்கு பதிலாக இறை நம்பிக்கை அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கம்பனுடைய ரசிகர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கவி ஆற்றல் வாய்ந்ததுதான் கம்பருடைய அந்த கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடியது. அவர் மேலும் சில நூல்களை எழுதியிருக்கிறார். சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர்70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி முதலிய நூல்களை எழுதியிருக்கிறார். இருந்தாலும் இந்த ராமாயணம் என்கின்ற நூல் தான் மிகவும் புகழ் பெற்றது. அவர் அந்த நூலுக்கு அளித்த பெயர் என்ன என்று கேட்டால் ராம அவதாரம் என்று சொல்லக்கூடியதுதான் கம்பர் அந்த நூலுக்கு அளித்த பெயர். ஆனால் ராமாயணம் அவருக்கு முன்னும் பலரால் எழுதப்பட்டிருந்தது, அவருக்கு பின்னும் பலரால் எழுதப்பட்டது. இருந்தாலும் அவருடைய பெயரை இணைத்து கம்பராமாயணம் என்பதாக இந்த நூலினுடைய பெயர் அமைந்தது. அதே போல அருட்தந்தை அவர்களுடைய
உலக சமுதாய சேவா சங்கம் தோன்றிய காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா 2 உலக போர்கள் நடந்து அந்த போரினுடைய கொடுமைகளினாலே மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட பிறகு மக்களிடத்திலே அமைதியை, தமிழ்நாட்டு மக்களோ இந்திய தேசத்து மக்களோ அல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் உலக சமுதாய சேவா சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. ஆரம்பத்திலே மெய்விளக்க தவமன்றம் என்று ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கு பிறகு உலக சமுதாய சேவா சங்கம் என்று இதனுடைய பெயர் மாற்றம் பெற்றது. எனவே உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி, நாட்டு அமைதி, உலக அமைதி என்று சொல்லக்கூடியது தனி மனித அமைதி மூலம் உலக அமைதியை கொண்டு வருவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இருவர்களுடைய கொள்கையும் பார்த்தீர்கள் என்று சொன்னா இறை உணர்வு, அறநெறி என்று சொல்லக்கூடிய இரண்டும் தான் இவர்களுடைய அடிப்படையான கொள்கையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் போது ஏன் கம்பரை நாம் வேதாத்திரியத்தோடு ஒப்பிட இருக்கிறோம் என்று கேட்டா, தத்துவங்களை நாம் தத்துவமாக சொல்லும் போது அது சாதாரண மக்களுக்கு சென்று சேர்வது கடினமாக இருக்கும். அதே விஷயத்தை நாம் ஒரு கதைகளின் மூலமாக கொண்டு சென்றோம் என்று சொன்னால் மிகவும் எளிமையாக இருக்கும். ஒரு உதாரணம், நான் அருட்தந்தையினுடைய உதாரணத்தை சொல்கிறேன். மனவளக்கலை பாகம் 3 அறிவே தெய்வம் என்று ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையிலே நம்மிடத்திலே, நம்முடைய மனதுக்குள்ளாரே இருக்கக்கூடிய இறைநிலையை நாம் உள்ளே தேடுவதற்கு பதிலாக வெளியே சென்று தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக அருட்தந்தை அவர்கள் ஒரு சிறிய சம்பவத்தை, ஒரு கதை போன்ற ஒரு சம்பவத்தை சொல்லி இருப்பார்கள். அது என்ன சம்பவம் என்று கேட்டா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் புகைவண்டியிலே பயணம் செய்கிறார். முதல் வகுப்பிலே பிரயாணம் செய்கிறார். அவர் நிறைய பணம் கொண்டு செல்கிறார். அப்படி நிறைய பணம் கொண்டு செல்லும் போது அதை தெரிந்து கொண்ட ஒரு நபர் என்ன செய்கிறார், அவர் ஒரு திருடன். உடனே சரி, எப்படியாவது இந்த பணத்தை அவரிடமிருந்து நாம் திருடி கொண்டு சென்று விட வேண்டும் என்பதற்காக அதே முதல் வகுப்பிலே அவர் அமரக்கூடிய இருக்கைக்கு பக்கத்து இருக்கையை எப்படியோ பதிவு செய்து கொண்டு அவரோடு சேர்ந்து பயணம் செய்கிறார். இருவரும் அவருடைய இருக்கையில அமர்ந்த பிறகு இந்த செல்வந்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த திருடனுக்கு கண்ணுக்கு தெரியும்படியாக தன்னுடைய பெட்டியை திறந்து பணத்தை எண்ண தொடங்குகிறார். எண்ண தொடங்கிய உடனே இந்த திருடன் என்ன செய்கிறான், சரி நாம் இருந்தால் இவருக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி அவன் கழிவறைக்கு செல்வது போல சென்று விடுகிறான். சென்ற உடனே இவர் மறுபடியும் பணத்தை எடுத்து சென்று விட்டு மறுபடியும் திரும்ப வருகிறான். திரும்ப வரும்போது இவர் சாதாரணமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். சரி என்று இவர் என்ன செய்கிறார், செல்வந்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் தன்னுடைய கடன்களை கழிப்பதற்காக செல்கிறார். அப்படி செல்கிற போது திருடன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவருடைய பெட்டியை எல்லாம் திறந்து பார்க்கிறார், எங்கே இவர் பணம் வைத்திருக்கிறார் என்று. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி 2-3 முறை அவர் எழுந்து செல்வதும் வருவதுமாக இருக்கிறார். 2-3 முறையும் அவன் தேடி பார்க்கிறான். அவனால் பணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த எந்த ரயில் நிலையத்தில் அந்த ரயில் கடைசியாக நிற்கிறதோ அதற்கு முதலாவது ரயில் நிலையத்திலே இவன் ஒரு முடிவெடுத்து விடுகிறான். என்ன முடிவெடுக்கிறான், சரி இனி நாம் இது பணத்தை திருட முடியாது, அதற்கு பதிலாக நாம் பல்துளைக்கு தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் இறங்கக்கூடிய இடத்திலே நாம் காலை சிற்றுண்டியை முடித்துக் கொண்டு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு பல் துலக்குவதற்காக அவன் போகிறான். அப்படி போன உடனே இவர் என்ன செய்கிறார், இவர் சிறிது நேரம் அப்படி எழுந்து அமர்ந்திருக்கிறார். இவன் பல் துலக்கி விட்டு வருகிறான். வருகிற போது இவர் மறுபடியும் பெட்டியை திறந்து வைத்துக் கொண்டு பணத்தை எண்ணுகிறார். இப்பொழுது இந்த திருடன் அந்த செல்வந்தரிடத்திலே கேட்கிறான், ஐயா நான் நீங்கள் இரவு பணத்தை எண்ணும் போது பார்த்தேன், நான் ஒரு திருடன், இந்த பணத்தை திருடி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஆனால் நீங்கள் பாத்ரூமுக்கு சென்ற போது 2-3 முறை நான் உங்களுடைய அனைத்து பெட்டிகளையும் சோதனையிட்டு பார்த்தேன். ஆனால் எங்குமே அந்த தொகை கிடைக்கவில்லை. ஆனால் மறுபடியும் காலையிலே நீங்கள் அந்த பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, எங்கே வைத்திருந்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த செல்வந்தர் சொன்னால், நீ ஒரு திருடன் என்பது எனக்கு தெரியும், நீ என்னுடைய பையைத்தான் தேடுவாய், உன்னுடைய பையை நீ ஒருபோதும் தேட மாட்டாய் என்பதற்காக உன்னுடைய தலையணைக்கு அடியிலே வைத்திருந்தேன் என்று சொன்னதாக அந்த கதையை முடிப்பார். அதாவது நம்முடைய மனதுக்குள்ளாரே இருக்கக்கூடிய மறைபொருளை நாம் அங்கே விட்டுவிட்டு வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இந்த கதையை அருட்தந்தை அவர்கள் சொல்வார். எனவே ஒரு கருத்தை, தத்துவத்தை நாம் தத்துவமாக சொல்வதை விட ஒரு கதைகளின் வாயிலாக நாம் அதை சொல்கிற பொழுது அது கேட்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் விரைவாக அதை நாம் கொண்டு சென்று சேர்க்க முடியும் என்பதுதான் இதனுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. கம்பராமாயணத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, தமிழிலே தோன்றி இருக்கக்கூடிய நூல்களிலே அதிகமான எண்ணிக்கையுடைய நூல் என்று சொன்னா அது கந்த புராணம் தான். ஆனால் கந்த புராணத்தை விட மிகவும் கொஞ்சம், கிட்டத்தட்ட ஒரு 12,368 பாடல்கள் இருக்கக்கூடியது கம்பராமாயணம் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூல்.
அருட்தந்தை அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 1854 கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். ஞானக்களஞ்சியம் என்கின்ற நூலினுடைய கொடுக்கப்பட்டுள்ள கவிதைகளினுடைய அடிப்படையிலே நான் இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இவருடைய அந்த கிட்டத்தட்ட அந்த சில பாடல்களை மிகை பாடல்கள் என்று சொல்லி நீக்கி இருக்கிறார்கள். அதை தவிர்த்து 10,368 பாடல்கள் கம்பராமாயணத்திலே காணப்படுகிறது. இவர்களுடைய காலகட்டம், கம்பருடைய காலகட்டம் என்று சொல்வது பல்வேறு விதமாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் 1180 தோன்றி 1250 அவர் மறைந்தார் என்பது ஒரு தகவலாக இருக்கிறது. அருட்தந்தை அவர்கள் 14/8/1911 தோன்றி 28/3/2006 அன்று மகாசமாதி அடைந்தார்கள். அருட்தந்தை அவர்களுடைய நூல்களை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சில நூல்களை மாத்திரம் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எளிய முறை உடற்பயிற்சி, உணவு முறை, வேதாத்திரியத்தின் இறைநிலை விளக்கம், சமூக சிக்கல்களுக்கான ஆய்வு தீர்வுகள், அறிஞர்களின் கடமை, மனம், மனவளக்கலையின் நோக்கமும் பயிற்சி முறைகளும் விளைவுகளும், வேதாத்திரியம், அருட்பேராற்றலின் அன்பு குரல், காந்த தத்துவம், மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து, எனது வாழ்க்கை விளக்கம், அறிவின் மொழி, அன்பின் பெருக்கு, பிரம்மஞான சாரம், பக்தியும் ஞானமும், அருளறிவி பாகம் 1, 2, அருள் தந்தையின் நகைச்சுவை உணர்வு, அண்டமும் பிண்டமும், ஆன்மீக விளக்கு, ஆரம்ப சாதகர்களுக்கு, திருக்குறள் உட்பொருள் விளக்கம், இறைநிலை அறிவு, உண்மை நிலை விளக்கம், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை, செயல் விளைவு தத்துவம், இறை உணர்வும் அறநெறியும், இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம், கடவுளும் கருமையமும், பிரம்மவித்தை, மறைபொருள் விளக்கம், மனவளக்கலை பாகம் 1, 2, 3, செயல்களில் விளைவாக வெளிப்படும் இறை நீதி, வாழ்க்கை மலர்கள், நால்வொரு நற்சிந்தனை, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து, உலக சமாதானம், நான் யார், ஞானக்களஞ்சியம் பாகம் 1, 2, வாழ்வியல் விழுமியங்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான நூல்களை அருட்தந்தை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். கம்பரை பற்றி சொல்கிற பொழுது ஒரு சிறப்பான செய்தி என்ன என்று கேட்டா, வடமொழியிலே மிகச் சிறந்த புலமை பெற்றிருந்தாலும் தமிழிலே அவர் காப்பியம் இயற்றுகிற பொழுது அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, முதலிலே இறைநிலையை பற்றிய செய்திகளை உணர்வதற்காக வந்தது வேதங்கள். வேதங்கள் சாமானிய மக்களுக்கு புரியாததாக இருந்ததினாலே அதற்கு பிறகு அதற்கு விளக்கம் பெறுவதற்காக எழுதப்பட்டதுதான் உபநிடதங்கள் என்று சொல்லக்கூடியது. உபநிடதங்களும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்த வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புராணங்கள் என்பது தோன்றியது. புராணங்களை விட அதற்கு அடுத்தபடியாக தோன்றியதுதான் இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடியது. அந்த இதிகாசங்களிலே 2 சொல்வார்கள், இராமாயணம், மகாபாரதம் என்று சொல்லி. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது ராமாயணம், நாம் எப்படி வாழக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது. அதாவது எதிர்மறையாக சொல்வதும் நேர்மறையாக சொல்வதுமாக இருக்கிறது. ஆனால் கம்பன் ராமாயணம் புகழ் பெற்ற அளவுக்கு வில்லி பாரதம் மகாபாரதம் புகழ் பெறவில்லை என்று சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டா, நேர்மறை சிந்தனையை நாம் விதைக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த உணர்வானது எதிர்மறை விஷயத்தை சொல்லி அப்படி செய்யக்கூடாது என்று சொல்வதிலே நமக்கு தோன்றுவதில்லை என்பதும் ஒரு காரணம். தூய தமிழ் சொற்களைத்தான் கம்பர் அவர்கள் தன்னுடைய காப்பியத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். உதாரணமாக வடமொழியிலே பார்த்தீங்கன்னா தசரதன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை தயரதன் என்று பயன்படுத்தியிருப்பார். அதே போல லக்ஷ்மண் என்கின்ற பெயரை இலக்குவன் என்று பயன்படுத்தியிருப்பார். ஹனுமான் என்கின்ற பெயரை அனுமன் என்று பயன்படுத்தியிருப்பார். இந்திரஜித் என்கின்ற பெயரை இந்திரசித்தன் என்று பயன்படுத்தியிருப்பார். அதே போல அருட்தந்தை அவர்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு 2 மொழிகள் தெரிந்திருந்தது என்று சொன்னா, முழுமையாக கூட அல்ல, கொஞ்சம் அரைகுறையாக தெரிந்திருந்தால் கூட என்ன செய்வார்கள் என்று கேட்டா, ஒரு மொழியிலே பேசும்போதோ அல்லது எழுதும் போதோ பிற மொழி கலப்பு செய்து எழுதுவது அல்லது பேசுவது, உரையாடுவது என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் எழுதிய காப்பியத்திலே முழுமையாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, தனித்தமிழிலேயே அவர்கள் காப்பியத்தை முழுவதுமாக எழுதியிருக்கிறார்கள் என்பது அவரை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு பிறகு கம்பராமாயணம் பார்த்தீர்கள் என்று சொன்னா 6 காண்டங்களை கொண்டிருக்கிறது, 118 படலங்களை கொண்டிருக்கிறது. இதிலே முதலாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாடல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லக்கூடியதுதான் முதலாவது பாடல். இந்த முதலாவது பாடலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பாடலுக்கு மிக நீண்ட நெடிய விளக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த
குறிப்பிட்ட காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நாம் விளக்க முடியுமோ, வேதாத்திரியத்தோடு இணைத்து விளங்கிக் கொள்ள முடியுமோ அந்த தகவல்களை மாத்திரமே நான் பகிர்ந்து கொள்வதாக இருக்கிறேன். முதலாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை உலகம் என்று சொல்லக்கூடியது. இந்த தமிழிலே ஒரு மரபு இருக்கிறது. என்ன மரபு என்று சொன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குகிற போது மங்கள சொற்களோடு தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி தொடங்கினால் அந்த காரியம் வெற்றி பெறும் என்பது. அது இறைவணக்கத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த இறைவணக்கத்திலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு 22 சொற்கள் மங்கள சொற்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த சொற்களோடு தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த சொற்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். திரு, யானை, தேர், பரி, கடல், மழை, மணி, பூ, புகழ், சீர், மதி, நீர், எழுத்து, பொன், வேதங்கள், சொல், மேகம், நிலம், கங்கை, உலகம், பருதி, அமிர்தம் என்கின்ற 22 சொற்களும் மங்கள சொற்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இதுல இருக்கக்கூடிய உலகம் என்கின்ற சொல்லான மங்கள சொல்லை கொண்டு அவர் தன்னுடைய நூலை தொடங்குகிறார். அதே போல நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் பார்த்தீங்கன்னா அமைப்பினுடைய பெயரிலே முதலாவதாக அந்த மங்கள சொல்லான உலகம் என்பது அமைந்திருக்கிறது. அதே போல நாம் எந்த விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தி தொடங்குவது என்பதும் நம்முடைய மரபாக இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகம் யாவையும் தாம் உலவாக்கல். உலகம் யாவையும் என்று சொல்கின்ற பொழுது இதற்கு ஒரு நுட்பம் என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, நம்முடைய நாம் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்திலே இருக்கிறோம், பூமியிலே இருக்கிறோம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது, இந்த ஒரே ஒரு உலகம் தான் இருக்கிறது. அருட்தந்தை அவர்கள் பஞ்சபூத நவக்கிரகத்திலே சொல்வார்கள் அல்லவா, நம்முடைய சூரிய குடும்பத்தை போல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, அவைகள் அனைத்தும் நட்சத்திரங்கள் என்று வழங்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா நட்சத்திரங்கள்ல வேறு ஒரு கிரகத்திலே, அதாவது வேறு ஒரு சூரிய குடும்பத்திலே ஏதாவது ஒரு உலகம் என்று ஒன்று இருக்கலாம். அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அங்கே உயிரினங்கள் இருக்கலாம், உயிரினங்கள் இல்லாமலும் இருக்கலாம். நம்மை விட உயர்ந்த அறிவாட்சி தரம் கொண்ட மக்கள் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் இறையாக இருக்கக்கூடியது இந்த இறை சக்தி என்பது ஒன்றுதான் என்பதற்காக உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் என்று சொல்கிறார். இப்ப இந்த தாமுலவாக்கல் என்பதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா அடிப்படையிலே கம்பராமாயணம் என்பது படைப்பு தத்துவத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது. நம்முடைய வேதாத்திரியமானது தன்மாற்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கு. இருந்தாலும் இந்த தன்மாற்ற தத்துவம் என்று சொல்லக்கூடியதனுடைய அந்த சாயலானது இந்த பாடலிலே இருக்கிறது. உதாரணமாக தாம் உலவாக்கல் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னா, இறைவன் தான் இருப்பது மாதிரி எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொன்னால் அது எதுவாக இருக்க முடியும் என்று பார்த்தா சுத்த வெளியாகத்தான் இருக்க முடியும். அருட்தந்தை அவர்கள் சொல்வார்களே, ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் அணுவுக்கு இடையிலேயும் இறைநிலையானது இறைவெளியானது இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே இந்த உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் என்பதிலே அந்த இறைநிலை என்று சொல்லக்கூடியது, சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்திலே தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா என்று சொல்வார்கள். அதாவது இதை ஒரு தாம் உளவாக இருப்பது மாதிரி ஆக்கிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அதை நிலை பெற செய்ய வேண்டும் அல்லவா? நிலை பெற செய்வது எவ்வாறு? கொல்லுமாற்றல், ஈர்ப்பாற்றல், கொல்லுமாற்றல், தள்ளுமாற்றல் என்று சொல்வார்கள். அப்படியே அந்த கொல்லுமாற்றல், தள்ளுமாற்றல் என்ற இரண்டும் இருப்பதனாலே தான் இது ஒன்றை விட்டு ஒன்று விலகி ஓடிவிட முடியாமலும் ஒன்றோடு மற்றும் இணைந்து விட முடியாமலும் இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். எனவே அந்த விதத்திலே நிலை பெறுத்தல் என்பது இருக்கிறது. நீக்கலும் நீங்களா என்று சொல்வார்கள். அதாவது நம்மை விட்டு அதாவது ஒரு பொருளிலே இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளியானது நீங்கிவிட்டது என்று சொன்னால் அது நீக்குதல். அதிலிருந்து அந்த சுத்தவெளியிலிருந்து அந்த பொருள் நீங்கிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் இந்த இரண்டு வித தன்மையிலும் அந்த இறை சக்தி என்பது செயல்படுகிறது என்று சொல்வார்கள். இப்போ உதாரணத்துக்காக இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்துக்குள்ளா உட்புறம் இருக்கக்கூடிய சுத்தவெளியை முழுவதுமாக எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் ஒரு பட்டாணி அளவுக்கு தான் இருப்பான். ஆனால் அந்த பட்டாணி அளவுக்கு இருந்தாலும் அவனுடைய எடை என்பது அதே அளவு தான் இருக்கும். ஏன் என்று சொன்னா வெளி என்று சொல்லக்கூடியதுதான் நம்முடைய உடலிலே நம்மை அந்த ஒரு உருவமாக வைத்திருக்கிறது. எனவே இந்த தன்மையை நாம் இதிலே பார்க்கிறோம். அதற்கு பிறகு அழகிலா விளையாட்டுடைய நாம் ஏதாவது ஒரு செயல் செய்கிற போது என்ன செய்வோம்? மிகவும் சிரமப்பட்டு செய்தேன், கஷ்டப்பட்டு செய்தேன், முயற்சி செய்து செய்தேன் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் இறைநிலை என்று சொல்லக்கூடியது மிகவும் ஒரு சாதாரணமாக ஒரு எப்படி விளையாடும் போது நாம் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விளையாடுகிறோமோ அதை போல அவர் அந்த செயலை செய்தார் என்று சொல்கிறார்கள். அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்கிறார்கள். எனவே எல்லாவற்றிற்கும் ஒரு சுத்தவெளியான அந்த இறைநிலை என்று சொல்லக்கூடியதுதான்
இதிலே முக்கியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 3 பாடல்கள் இறை வணக்கம் என்கின்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 2வது பாடல் என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான பாடலாக நான் பார்க்கிறேன். அதற்காகவே நான் அந்த பாடலுடைய முதல் பாடலுடைய விளக்கத்தை சிறிது குறைத்துக் கொண்டேன். 2வது பாடல் என்ன என்று கேட்டா, சிற்குணத்தார் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்த அறிவு. சிற்குணத்தார் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்த அறிவு. எண்ணிய மூன்றனுள் முற்குணத்தவரே முதலோர் அவர் நற்குணக் கடல் ஆடுதல் நன்று அரோ என்று சொல்கிறார். இதுல என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டா, ராட்சசம், தாமசம், சத்துவம் என்று 3 குணங்கள் இருக்கிறது. இந்த 3 குணங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா சத்துவ குணம் என்பதுதான் சிறந்தது. எனவே சத்துவ குணங்கள் உடையவர்களுடைய அவர்களுடைய செயலை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, அந்த சிந்தனையோடு நாம் இருப்பது நல்லது என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடலை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னா, கடவுள் வாழ்த்திலே 1வது பாடலுக்கு அடுத்தபடியாக 2வது பாடலிலே வைத்திருக்கிறார். இப்ப நாம் இந்த ராஜசம், தாமசம், சத்துவம் என்பதை நாம் சாதாரணமாக குணங்களாக சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வது சாமானிய மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே ஒரு பாத்திரங்களின் வழியாக அதை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக ராட்சசம் என்கின்ற குணத்துக்கு உதாரணமாக ராவணனையும், தாமசம் என்கின்ற குணத்துக்கு உதாரணமாக கும்பகர்ணனையும், சத்துவகுணம் என்பதற்கு உதாரணமாக வீடனனையும் நாம் பார்க்கிறோம். எனவே அப்படி அந்த பாத்திரங்களின் வழியே, அந்த அவர்களுடைய செயல்களின் வழியே நாம் பார்க்கிற பொழுது நாம் எளிமையாக இந்த குணங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த சத்துவ குணங்கள் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை பற்றி சிந்திப்பதும் தான் அடுத்தது அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்று சொல்வார்கள். எனவே எந்த குணத்தை நாம் அடிக்கடி நினைக்கிறோமோ, எந்த குணத்தை பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோமோ அதே தன்மை நமக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய குணங்களை பற்றி, இறைவன் என்று சொல்லக்கூடியது நிர்குணம், குணங்களை கடந்தவன். ஆனால் இந்த கம்பராமாயணத்திலே ஒரு நுட்பம் பார்த்தீர்கள் என்று சொன்ன 2 விதத்திலே அவர் கதையை நடத்தி கொண்டு சொல்றார். ஒன்று ராமன் இறைவன் என்கின்ற ஒரு நிலையிலேயும், இன்னொன்று ராமன் மனிதன் என்கின்ற நிலையிலேயும் கதையை நகர்த்தி கொண்டு செல்வார். அப்படி கதையை நகர்த்தி கொண்டு செல்கிற பொழுது சில இடங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா இப்போ ஒரு புகை வண்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க, ரயில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க, 2 தண்டவாளங்கள் இருக்கிறது. 2 தண்டவாளங்களுக்கு மேல் வண்டி நன்றாக விரைவாக வேகமாக பாதுகாப்பாக சென்று கொண்டே இருக்கிறது. ஒருவர் யோசிக்கிறார், 2 தண்டவாளங்கள் எதற்கு, பேசாமல் ஒரு தண்டவாளத்தை எடுத்து விட்டால் கூட வண்டி போகும் போல் இருக்கிறதே என்று. அவர் ஒரு தண்டவாளத்தை எடுத்து விடுகிறார். அப்படி ஒரு தண்டவாளத்தை எடுத்த பிறகு என்ன செய்யும், வண்டி உடனே நிற்காது, சிறிது தூரம் சென்று பிறகு அது கவிழ்ந்து விடும், அல்லது அந்த டீரெயில் என்று சொல்வார்கள், அது மாதிரி ஆகிவிடும். எனவே அந்த மாதிரியான சில இடங்களில் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். உதாரணமாக ஒரு முக்கியமான இடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னா, ராமன் அவனுடைய அந்த பிறப்பினுடைய இந்த கம்பராமாயணத்தினுடைய அடிப்படை நோக்கம் 1000 என்று சொல்வார்கள். நூலினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லக்கூடிய அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான கருத்து. இப்போ இந்த பாவம் செய்யக்கூடிய, மற்றவர்கள் அறம் செய்யக்கூடிய ராவணனை அழிப்பதுதான் ராமனுடைய அவதாரத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அப்படி அந்த அவதாரத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா, அவதாரமாக வந்தால் கூட மனிதனாக இருக்கிற பொழுது அவரும் அதற்கு தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு சிறிது காலம் தேவைப்படுகிறது என்பதற்காக அவர் காட்டிலே சென்று தவம் செய்து அதற்கு பிறகு அந்த சக்தியை பெருக்கிக் கொண்டு அதற்கு பிறகு அந்த போர் செய்து வென்றார் என்று சொல்லி வரும். எனவே அந்த அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, ராமன் முடிசூட போகிறான் என்று சொல்லி முதல் நாளிலே சொல்கிறார்கள். அதற்கு பிறகு மறுநாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இல்லை நீ காட்டுக்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று சொல்கிற பொழுது அன்றளர்ந்த செந்தாமரை போல் இருந்ததம்மா என்று சொல்வார்கள். எனவே குணங்களை கடந்தவன் என்பது இருக்கிறது. ஆனால் இவருக்கு தெரிகிறது இதனுடைய நோக்கம் என்ன, நம்முடைய இந்த படைப்பினுடைய நோக்கம், அதாவது இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பது தெரிந்ததுனால அவர் அதிலே எந்த விதமான வருத்தத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் சிக்கல் எங்கே வருகிறது என்று கேட்டா, அந்த படைப்பினுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளாத மற்றவர்களினாலே சிக்கல் என்பது ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது என்று பார்ப்போம். ராமன் காட்டுக்கு சென்று விடுகிறான். அதற்கு பிறகு பரதன் அயோத்திக்கு வருகிறான். அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்கிறான். கேட்ட பிறகு என்ன சொன்னால், நான் மறுபடியும் ராமனை சென்று ராமனிடத்தில் இருந்து ஆட்சியை ஒப்படைத்து ராவனை நான் மறுபடியும் அரசனாக்கிறேன் என்று சொல்லி வந்து விடுகிறான். வந்த பிறகு
நீங்கள் அரசனாக வேண்டும் என்று சொல்கிறான். அவர் ஒப்புக்கொள்வதாக இல்லை, நான் தந்தை சொன்ன சொல்லை கேட்டு நான் கானகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்கிற போது அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே ஒரு செய்தியை சொல்கிறார். தர்க்க ரீதியாக பேசுவது என்ற ஒன்று இருக்கிறது. அப்படி தர்க்க ரீதியாக பேசுகிற போது பரதன் என்ன சொல்கிறான் என்று கேட்டா, நான் அரசனாகிவிட்டேன் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்கிறான் ராமனிடத்தில். அவர் சொல்கிறான், ஆமாம் ஒப்புக்கொள்கிறேன். அப்பொழுது நான் அரசனாகிவிட்டேன் என்று சொன்னால் நீ குடிமகன் என்பதை ஒப்புக்கொள்கிறாய். ஆம் ஒப்புக்கொள்கிறேன். சரி, அப்ப நான் அரசன் என்று சொன்னால் என்னுடைய அரச ஆணையை நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதனாலே நீ இப்பொழுது அரசனாக வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது பரதன் இப்போ ராமனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனே ராமன் என்ன செய்கிறார் என்று கேட்டா, ஒரு வாதத்துக்காக, சரி நான் அரசனாகிவிட்டேன் என்று வைத்துக்கொள், உன்னுடைய தர்க்கத்துக்கே வருகிறேன், என்னுடைய ஆட்சியை நான் உனக்கே கொடுத்து விடுகிறேன், நீ ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இருவரும் மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது வசிஷ்டன் இடத்திலே சொல்கிறார் பரதன், நீங்கள் அவரை ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ வசிஷ்டனும் அதையே சொல்கிறார். வசிஷ்டனும் அதே சொன்ன உடனே ராமனுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்று தெரியாமல் குரு கூட இப்படி பேசுகிறாரே என்று சொல்லி ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே ஆழ்ந்து விடுகிறார். அப்படி ஆழ்ந்த சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கிற பொழுது அசரீரியாக வந்தது என்று சொல்வார். நான் சொன்னேன் அல்லவா, அதாவது ஒரு மனிதனுடைய தன்மை இறைவனுடைய தன்மை என்ற இரண்டு தன்மைகளிலே கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகிற பொழுது மனிதனுடைய தன்மையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் போது இறைத்தன்மை என்கின்ற கொண்டு வந்து அதை சரிப்படுத்துகிறான் என்று அசரீரியாக ஒரு குரல் சொல்கிறது, பரதனே நீயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ராமன் தன்னுடைய அந்த வனவாசத்தை முடித்து நாடு திரும்பும் வரை நீ அரசனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அந்த இறைநிலை தன்மை என்பதை பல்வேறு இடங்களிலே கம்பன் மிகவும் நுட்பமாக கையாண்டு தன்னுடைய காப்பியத்தை நடத்தி கொண்டு செல்கிறான். பல்வேறு விதமான விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னா, இந்த அவை அடக்கம் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே பார்த்தீங்கன்னா கவிதையினுடைய பயன் என்ன என்று நாம் பார்க்கலாம். கவிதையினுடைய பயன் என்ன என்று கேட்டா, மன விரிவு பெறுவதுதான் கவிதையினுடைய பயன்களிலே ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடு. அதாவது நாம் ஒரு கவிதையை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கவிதையினுடைய வார்த்தைகள், அதை நாம் மனனம் செய்வதோ அல்லது மறுபடியும் அதை எழுதுவதோ அது முக்கியமல்ல. அது என்ன உணர்வை நம்மிடத்திலே ஏற்படுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்வதுதான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடல் சொல்கிறேன், அவையடக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவு நக்குவு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசியில் குற்றத்து ராமன் கதையரோ என்று சொல்கிறார். அவை அடக்கமாக என்ன சொல்கிறார் என்று கேட்டா, நீங்கள் கண்களை மூடி கற்பனை செய்து கொள்ளுங்க. ஒரு சிறிய பூனை ஒன்று இருக்கிறது. அது ஒரு கடலுக்கு செல்கிறது. அந்த கடல் எதனால் ஆனது என்று சொன்னால் முழுவதும் பாலால் நிரம்பி இருக்கிறது. இப்ப இந்த பூனை என்ன நினைக்கிறது என்று கேட்டா, இந்த கடல் முழுவதையும் என்னுடைய நாக்கினாலே நான் நக்கி 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 பிடித்து அந்த கடலை முழுவதுமாக பிடித்து விடுவேன் என்று அந்த பூனை நினைத்து விடுகிறது என்று சொல்கிறார். அப்பொழுது இது பாருங்க, நீங்க ஒரு கடலை நாம் நினைக்கிறோம், அந்த கடல் முழுவதும் பாலாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சிறிய பூனை அதை குடித்து விடும் என்று நினைப்பது எப்படியோ அதை போல இந்த ராமன் என்று சொல்லக்கூடிய இறைநிலை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல முயல்வதும் இதே போன்றதுதான் என்று சொல்லி அவை அடக்கமாக இந்த பாடலை சொல்கிறார். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்களை முதலில் நான் தரிசித்த அந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலிலே நூலகத்துக்கு சென்று நூல்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அப்படி பழக்கம் இருக்கிற பொழுது நூலகர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் நூல் பட்டியல் வைத்திருப்பார்கள். அந்த பட்டியலை பார்த்து நீங்கள் என்ன நூலை வேண்டும் என்று தேர்வு செய்து சொல்கிறீர்களோ அந்த நூலை நூலகரே சென்று எடுத்து தருவார். விதிவிலக்காக சில நபர்களுக்கு மாத்திரம் அந்த நூல் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று நூலை பார்த்து படித்துவிட்டு அந்த நூலை தேர்வு செய்யப்படுவதற்கு சில பேருக்கு மாத்திரம் அனுமதி அளித்திருப்பார். அவர்கள் விஐபியா என்றால் விஐபி அல்ல. என்ன விஷயம் என்று கேட்டா, எந்த புத்தகத்தை எந்த இடத்திலிருந்து எடுக்கிறார்களோ சரியாக அதே இடத்திலே வைத்திருப்பார். மற்றவர்களை ஏன் அனுமதிப்பதில்லை என்று சொன்னால், அவர்கள் எடுப்பார்கள், படிப்பார்கள், ஆனா அந்த புத்தகத்தை அந்த இடத்திலே வைக்காமல் வேறு இடத்திலே வைத்து விடுவார். அதற்கு பிறகு என்ன ஆகும் என்று கேட்டா, எந்தெந்த நூல்கள் எல்லாம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒரு பட்டியல் இருக்கு. இப்போ ஒருவர் சொல்கிறார், இந்த நூல் எனக்கு வேண்டும் என்று. அந்த நூல் நூலகத்திலே இருப்பதாக அவருடைய பட்டியல் காட்டும், ஆனா அந்த நூல் அங்கே இருக்காது. என்ன செய்திருப்பாருன்னு சொன்னால், யாரோ ஒரு படிக்க சென்ற நூல்களை தேர்வு செய்வதற்காக சென்ற ஒரு நபர் அந்த நூலை எடுத்து வேறு ஒரு இடத்திலே மாற்றி வைத்திருப்பார். மறுபடியும் முழுவதுமாக தேடிக்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி எனக்கு அது மாதிரி ஒரு நான் உள்ளே பார்க்கிற பொழுது
ஒரு நூல் யாரோ ஒரு அன்பர் எடுத்து அந்த நூலை வந்து அப்படியே மேலே அப்படி வைத்து விட்டு போய்விட்டார். நான் பொதுவாக நூலை தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்வேன். அன்றைக்கு மாத்திரம் என்ன செய்தேன் என்றால் அந்த நூலை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு என்ன தோன்றியது என்று தெரியாது. அந்த நூலை நான் எடுத்துக்கொண்டு நூலகரத்தில் வந்து இந்த நூலை எனக்கு என்னுடைய பேரில் எழுதி கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். அந்த நூல் எது என்று கேட்டா நூலகர் ஆச்சரியப்பட்டார். என்ன நீங்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்வீர்களே, இன்றைக்கு சீக்கிரமாகவே தெரிந்து இல்லை, இந்த நூலை பார்த்த உடனே எனக்கு படிக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த நூல் எது என்று கேட்டா எனது வாழ்க்கை விளக்கம் என்று சொல்லக்கூடிய அருட்தந்தை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. எனவே அருட்தந்தை அவர்களை முதன்முறையாக அந்த நூலை படித்துத்தான் அருட்தந்தை அவர்களுடைய ஒரு அனுபவம், அதாவது அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நூலை படிக்கிற பொழுது ரொம்பவும் சிறிய வயதில் அந்த நூலை படித்ததுனால ஒரு சில இடங்களிலே நம்முடைய, அதாவது ஒரு நூலோடு ஒரு வாசகன் எப்பொழுது ஒத்து போகிறான் என்று சொன்னா அவனுடைய வாழ்வியலோடு ஒரு சில விஷயங்கள் அதிலே காணப்படுகிற பொழுது வாசகன் அதோடு ஒன்றி போகிறான். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா 2-3 விஷயங்கள் ஒத்து போனது. என்னன்னு கேட்டா எங்களுடைய குடும்பம் பட்டு நெசவு செய்யக்கூடிய குடும்பம். அருட்தந்தை அவர்கள் சிறிய வயதில பாத்தீங்கன்னா பட்டு அல்ல கைத்தறி நெசவு செய்யக்கூடிய குடும்பத்திலே இருந்தார்கள். மிகவும் வறுமையற்ற குடும்பம், கல்விக்காக மிகவும் சிரமப்பட்டார்கள் என்பது அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுடைய குடும்பமும் இருந்தது. எனவே அதே போல அவர் வந்து மிகவும் ஒரு முயற்சி எடுத்து கல்வியின் மூலமாக தன்னுடைய நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காக அவர் என்ன சிரமப்பட்டார் என்பதெல்லாம் இருந்தது. அதே போன்ற சூழ்நிலையில இருந்ததுனால மிகவும் எளிதாக ஒன்றி போக முடிந்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா அருட்தந்தை அவர்களுடைய கவிதைகள் அன்பொலி தவிர்த்து முதலில் மற்ற நபர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில வெளிவந்த கவிதை என்று சொன்ன பத்திரிகை என்று சொன்னா சௌராஷ்டிரமணி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தான். அந்த சௌராஷ்டிரமணி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை கும்பகோணத்திலிருந்து வெளிவந்தது. அந்த பத்திரிகை காரியாலயத்துக்கு கூட நான் சென்றிருக்கிறேன். எனவே இந்த ஒரு சில விஷயங்களோடு நாம் ஒப்பிடும் போது அருட்தந்தை அவர்களுடைய அந்த ஒரு நெருக்கம் ஆனது ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஒரு அசோக் என்று சொல்லி ஒரு நண்பர், அந்த நண்பர் தான் நம்முடைய சில மரபுகள் சடங்குகள் இருக்கும் அல்லவா, அதிலே ஒன்று வந்து செவ்வாய் பிள்ளையார் என்று சொல்வார்கள். அதில் வந்து ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது, பெண்கள் மாத்திரம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஆண்கள் எல்லாம் தனியாக ஒரு வீட்டிலே சென்று உறங்கி கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த அசோக் என்கின்ற நண்பர் இரவு ஆரம்பித்தார், அருட்தந்தை அவர்களை பற்றி சொல்வதற்காக ஆரம்பித்தார். உலக சமுதாய சேவா சங்கத்தை பற்றி சொல்வதற்கு ஆரம்பித்தார். ஒரு 10-11 மணி இருக்கும். ஆரம்பித்து ஆகினி தவம், சாந்தி தவம், துரியதவம், துரியாதீத தவம், சிறப்பு பயிற்சி, அகத்தாய்வு, என்ன மாறுதல், ஆசிசிரமத்தல் எல்லாம் சொல்லி கடைசியில காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான்யார்ல கொண்டு வந்து நிறுத்திட்டார். அதற்கு பிறகு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மனதிலே பதிந்து விட்டது. பதிந்த பிறகு சரி, அருட்தந்தை அவர்களை நாம் ஒரு முறை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது மனதிலே. அப்படி இருக்கிற பொழுது எப்படி என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் பேசாம அந்த எண்ணத்தை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொண்டு என்னுடைய அலுவலை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட்டேன். ஒரு அறிவிப்பு வந்தது. இது மாதிரி வந்து நான் வந்து கணித மேதை ராமானுஜம் அவர்கள் படித்த நகர மேல்நிலை பள்ளி கும்பகோணத்திலே, அந்த பள்ளியிலே தான் படித்தேன். அங்கே தாசரதி கலையரங்கம் என்று இருக்கிறது. அந்த தாசரதி கலையரங்கத்திலே அருட்தந்தை அவர்கள் அருளரை ஆற்றுகிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று கிடைத்தது. சரி, நமக்கு அருட்தந்தையை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மிகவும் மகிழ்ந்திருந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சரி என்று நான் அந்த இடத்திற்கு போகிறேன். அப்படி போகிற போது பார்த்தீங்கன்னா ஒரு விழா நடக்க இருக்கிறது என்று சொன்னா ஒரு நிறைய சத்தமாக, நிறைய வெளிச்சமாக எல்லாம் இருக்கும். அப்படி எல்லாம் எதுவும் இல்லாமல் மிகவும் அமைதியாக இருந்தது. எனக்கு சரியான இடத்துக்கு நாம் வந்தோமா, இல்ல வேற ஏதாவது நம்ம தவறாக நினைத்து கொண்டு வந்து விட்டோமா என்ற யோசனையிலே பக்கத்திலே போகிறேன். அருகிலே செல்கிற போது அங்கே விழா நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஒரு சிறிய ஒரு கரும்பலகையிலே எழுதியிருந்தார்கள், இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ESM பக்கீர் முகமது அவர்கள் காலமாகிவிட்டதால் இந்த நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எழுதியிருந்தது. சரி என்று நான் அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்பொழுது வரும் என்றே யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அருட்தந்தை அவர்களுடைய அந்த உரையை கேட்டேன். அவர்களுடைய தரிசனமும் அப்பொழுதுதான் எனக்கு முதன்முறையாக கிடைத்தது. அதிலே இந்த சம்பவத்தை நான் எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால், அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று கேட்டால் இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்லி. அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பித்தார்கள், நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அறிவின் துணை கொண்டு அதை சிந்தித்து பாருங்கள். அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று ஆரம்பித்தார். இவ்வளவு பெரிய மகான் எப்படி ஒரு அவை அடக்கத்தோடு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் என்று நினைக்கும் போது இன்னமும் அந்த அவர் சொன்ன சொற்கள் எல்லாம் இன்னமும் கூட எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது.
அந்த அறநெறி என்று சொல்கிற பொழுது சட்டங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னாருன்னு கேட்டா, அந்த தாசரதி கலையரங்கம் நல்ல ஒரு அந்த அந்த ஸ்டேஜ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மேடை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாடகம் நடத்தக்கூடிய அளவுக்கு நீளமும் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ அருட்தந்தை சொன்னார்கள், நம்முடைய உலகத்திலே இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து அடுக்கினோம் என்று சொன்னால் இந்த மேடையை போன்று 3 மடங்கு தேவைப்படும். ஆனால் அப்படிப்பட்ட அத்தனை புத்தகங்களிலும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டா ஒன்றே ஒன்றுதான், அது அறநெறிதான் என்று சொன்னார். எனவே இந்த இறை உணர்வு அறநெறி என்று சொல்லக்கூடியது, இறை உணர்வும் அறநெறியும் ஏன் முக்கியம் என்று கேட்டா, இறை உணர்வு இருந்து நமக்கு அறநெறி இல்லை என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறாது. அதே சமயத்துல அறநெறி இருந்து இறை உணர்வு இல்லை என்று சொன்னால் நமக்கு தன்முனைப்பு ஏற்பட்டுவிடும். அதற்காகத்தான் இறை உணர்வு என்பதையும் அறநெறி என்பதையும் அருட்தந்தை அவர்கள் முக்கியமாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு கவிதை, அந்த கவிதையை மாத்திரம் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அந்த நூற்பயன் என்று சொல்லி சொல்வார்கள். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடு இயல் வழியதாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய, வாகை சூடிய சிலை ராமன் தோல் வழி கூறுவார்க்கே என்று சொல்லி. அதாவது நீங்கள் எந்த பொருளை விரும்புகிறீர்களோ அந்த பொருள் உங்களை சேரும். உங்களுக்கு ஞானம், நல்ல அறிவும், உங்களுக்கு புகழும் கிடைக்கும். அறம்பொருள் வீடு என்று சொல்லக்கூடியதிலே அந்த வீடு பேற்றை உங்களுக்கு கொடுக்கும். திருமாலுடைய வாழ்க்கை துணைவியான மகாலட்சுமி உங்களை பார்த்து சிரிப்பாள். எப்பொழுது என்று கேட்டா, நிறைந்த அந்த அரக்கர்கள் இருந்த அந்த கூட்டத்தை அழித்த ராமனுடைய தோல் வலிமையை கூறுபவர்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நூற்பயன் என்பதிலே சொல்வார்கள். அதே போல இந்த வேதாத்திரிய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த தன்மையெல்லாம் கிடைக்கும். அதற்கு வாழ்வியல் சான்றாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேதாத்திரிய அன்பர்கள் இருக்கிறார்கள். அது விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. இன்னும் ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த எப்படி நம்ம வேதாத்திரிய அன்பர்கள் எப்படி நாடிய பொருள் கைகூடுவதற்கு வாழ்த்தின் மூலமாக கைகூடுகிறது, ஞானமும் புகழும் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த சிந்தனை விருதை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு தங்களின் பெயரையும் ஊரையும் தெரிவித்து கேள்வியை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் நமக்கு கேள்வி கேட்க வருபவர்கள் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வல்லமுடன். உமா மகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வல்லமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வல்லமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அந்த கம்பரோட பேர் வந்துச்சு இல்லைங்களா, கம்பன், அது கொஞ்சம் வேணுங்கய்யா. அப்புறம் 3 நூல்கள் சொன்னீங்க இல்லைங்கய்யா, சடகோபர் அந்தாதி, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சொல்றேன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அதாவது வடமொழியில கம்பா என்று சொன்னா தூண் அப்படின்னு அர்த்தம். தூணுங்களா? தந்தையார் நரசிம்ம பக்தர். நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டதனால அந்த கம்பம் என்கின்ற சொல்லை வைத்து அடிப்படையாக வைத்து கம்பர் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சடகோபர் அந்தாதி, சிலை எழுபதுன்னு ஒரு நூல் இருக்கு. சிலை 70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், கம்பராமாயணம், 70 அப்படின்னு சொல்லி இந்த நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். கம்பர் தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி சில பாடல்கள் காணப்படுகிறது. ஆனா அது கம்பர் எழுதியதுதான் அப்படின்றதுக்கு எந்த விதமான உறுதியான தகவல் இல்லை. கம்பர் தனிப்பாடல்கள் என்றும் ஒரு தொகுப்பு இருக்குது. ஆனா அது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிறார்கள். அது அவருடையதானா அப்படின்றதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அவர் எழுதிய நூல்கள் என்று சொன்னா இதான்: 1 சிலை 70, 2 சடகோபர் அந்தாதி, 3 சரஸ்வதி அந்தாதி, 4 திருக்கை வழக்கம், 5 கம்பராமாயணம், 6 770ன்னு சொல்லக்கூடியது. ஆனா கம்பராமாயணம் பேசப்பட்ட அளவுக்கு மற்ற நூல்கள் பேசப்படல. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. அடுத்து கிருபாநிதி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். கிருபாநிதி அம்மா.
வாழ்க வளமுடன். மாலதி அம்மா உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, கம்பன் வீட்டு கட்டுத்துறையும் கவி பாடும்பாங்க. நீங்க பாம்பேல இருந்து இன்னைக்கு பேசுறது அது ரொம்ப ஒரு அடைமொழிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பாம்பேல இருந்து கம்பராமாயணத்தை பத்தி பேசுறீங்கன்னா அது கம்பரை பத்தி பேசல, எது வேணாலும் பேசலாம். ஐயா, இப்ப நீங்க சொல்லையில நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன். என்னோட காலத்துல 6th 7th படிக்கையில எனக்கு வயசு இப்ப 72. அந்த புரட்டாசி மாதம் கம்பன் இந்த சரஸ்வதி பூசையும் போது எங்க ஸ்கூல்ல எல்லாம் கம்பன் விழாவே நடக்கும். சாக்கணேசன் ரொம்ப பெயர் பெற்றவர். அவரு எம்பியா இருந்தவர். அவர் அதை 8 நாளும் தலைமை தாங்கி நடத்துவாரு. கிருபானந்த வாரியார் தான் வந்து தொடங்கி வைப்பாங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். 8 நாளும் போயிருக்கேன். ஆனா அதோடைய பக்தி பயமெல்லாம் இப்ப கிடையாது. போனா சாப்பாடு கிடைக்கும், ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணலாம், இதுக்காக போனதுதான். ஆனா ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கம்பராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே அது வாழ்க்கையில எதை உணர்றது மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். எல்லாமே நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய அது எனக்கு இன்னும் கூட அது நான் ரொம்ப தெளிவா நீங்க நாங்களே பேசுறதுனால கம்பராமாயணம் மகாபாரதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னையா, நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்தா அப்படி அடிபடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? அவர் எவ்வளவு பெரிய கவிஞர், அந்த கம்பர்ல எவ்வளவு ஒரு மாற்றங்களை உண்டாக்குனாரு. ஆனாலும் அந்த வாழ்க்கையினுடைய முடிவை பாருங்களேயா, மகாபாரதத்திலேயோ கம்பராமாயணத்திலேயோ அது அதாவது கம்பராமாயணமாவது ஒரு முடிசூடப்பட்டது. அதுல கூட அவர் சீதை எப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்டிமன்றங்கள்ல பேசல எனக்கு வேதனையா இருக்கும். இவ்வளவு அவர் கம்பர் எழுதி இப்படி ஒரு முற்றுப்புள்ளியோடு ஆரம்பிக்கிறாங்களேன்னு தோணுமையா. இதுல உங்க கருத்து என்னையா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்கள் வந்து இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பேரறிவு நிலையில இருந்து ஒருவர் ஒரு செயலை செய்கிற பொழுது சிற்றறிவு நிலையிலிருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து குற்றமுடையதாகத்தான் தெரியும் அவங்களுக்கு. இதுல பல இடங்கள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வாலி வதைப்படலம், அப்புறம் வந்து சீதை தீக்குளிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பல அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா நம்முடைய சிற்றறிவு நிலையில இருந்து பார்க்கும்போது அதை நம்மளால ஏற்றுக்கணும். அந்த பேரறிவு நிலைக்கு நம்முடைய மனம் எப்பொழுது உயர்கிறதோ அப்பொழுதுதான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய என்ன தன்மை, எதற்காக அப்படி பண்ணாங்க அப்படின்றத அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் வந்து இந்த பட்டிமன்றங்களும் ராமன் குற்றவாளி என்கின்ற தீர்ப்புகளும் தொடரும். ஆமாய்யா, அத ஈஸியா சொல்லிட்டு முடிச்சிடறா. ஆனா நமக்கு மனசெல்லாம் அதை வந்து இப்ப நீங்க சொல்லுங்கனாக்கா இறை வழிபாடா நம்ம கும்பிடுறோம். ரெண்டாவது அது ஒரு ஆன்மீக தோணுதல் மாதிரி கூட நம்ம உணர்றோம் ஐயா வேதாத்திரியத்துல. அப்படிங்கிற பட்டு நான் அந்த பட்டிமன்றம் மட்டும் ரொம்ப விரும்பி கேட்பேன். டக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஈஸியா வச்சிருவாங்க, நல்ல பெரிய தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் கூட. அப்ப எனக்கு வேதனையா இருக்குது. நீங்க இன்னைக்கு பேசுனதுனால எனக்கு அதை சொல்லவும் புரிஞ்சுக்கவும் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க இன்னைக்கு பேசுனது உண்மையிலே அது நம்மளுடைய சிற்றறிவுக்கு தோணுது. பெரிய பேரறிவு உண்மையிலே உணரக்கூடியதா இருக்குங்கிறத நம்புறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றி அம்மா. நன்றி. அடுத்து கவிதா கோவிந்தராஜன் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க சொன்னது உயர்ந்த ஞானம். அந்த அளவுக்கு நாங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மை இல்லை. இருந்தாலும் என் புத்தி கேட்டின மாதிரி நான் கேட்கிறேன். இப்ப வந்து கம்பர் வந்து எழுதும் போது அவரை ராமரை வந்து கடவுளா நினைச்சு எழுதினாரா இல்ல சாதா மனிதர் மாதிரி நினைச்சு எழுதினாருமா? நான் என்னுடைய உரையில அதான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து 2 நிலைகளிலேயுமே அவர் கொண்டு போறாரு. மனிதன் என்கின்ற நிலையிலையும் கடவுள் என்கின்ற நிலையிலையும் கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகிற போது ஒரு இடத்துல அவருக்கு தோணுது, எதுக்கு இது 2 இதுல கொண்டு போவானே, பேசாம ஒரு இதை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கிறாரு. எடுத்த உடனே என்ன ஆகுது, வண்டி கவுள்ற மாதிரி ஆகுது. உடனே மறுபடியும் அங்க வந்து கொண்டு வந்து இறைவன் என்கிற தன்மை கொண்டு வராரு. உதாரணத்துக்கு வாலி வதையில பாத்தீங்க அப்படின்னா வாலி கேட்கக்கூடிய கேள்விகள் பாத்தீங்கன்னா மிகவும் தர்க்க ரீதியாக சரியான கேள்விகள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராமனுக்கு விடை கிடையாது. அதனால சொல்ல ஏன்னா அவ்வளவு மிகச்சரியாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அந்த பதில் சொன்ன பிறகு அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிற போது அதற்கு சொல்லக்கூடிய பதில் முதலாவது கேள்வி கேட்ட கேள்விக்கு எதிர்ப்பாக அமையுது. நான் உங்களுக்கு உதாரணமா சொல்ல பாத்துக்கோங்க. வாலி வந்து முதல்ல என்று கேட்டா, நீ வந்து என்னை மறைந்திருந்து கொன்றது தவறு என்று சொல்றார். ராமனுக்கு என்ன பதில் சொல்றாரு, மிருகங்களை மறைந்து கொள்வது தவறில்லை என்றார். சரின்னு ஒத்துக்கிற. சரி, அப்ப நீ என்ன நினைக்கிற, மிருகம்னு நினைக்கிற. ரைட். அதே வாதத்துக்கு வராரு. என்ன வராரு, அப்ப நான் மிருகம் அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு இருக்க ஒழுக்கங்கள் எமக்கு இல்லை, அதனால நான் வந்து என்னுடைய தம்பி மனைவியை வந்து வச்சுட்டு கொண்டு வந்து வைத்துக் கொண்டது தவறு இல்லை என்று சொல்றேன். அப்ப ராமன்
தெரியுங்களா? நீ வந்து குரங்கு விலங்கு என்கின்ற நிலையிலிருந்து கடந்து நன்மை தீமை பேசக்கூடிய அளவுக்கு நீ வந்துட்ட அப்படின்னா அந்த விலங்கு என்கின்ற தன்மையிலிருந்து உயர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம் அப்படின்ற. அப்ப இந்த பதில் வந்து முதலாவதாக சொன்ன பதிலுக்கு எதிர்ப்பு அமைதா இல்லைங்களா உங்களுக்கு? அதனால நான் மறைஞ்சிருந்து கொண்டேன்னாரு. அடுத்த பதில் என்ன சொல்றாரு? இது மாதிரி வந்து நீங்க வந்து நன்மை தீமை இது ஆய்ந்து சொல்லக்கூடிய உங்களுக்கு அறிவு வந்து விட்டதுன்னா உன்னை வந்து விலங்குல சேர்க்க முடியாது அப்படின்ற. அப்ப இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, பேரறிவு நிலையில இருந்து அதற்கு பிறகு அவரே பாத்தீங்க அப்படின்னா வாலியை வந்து உணர்ந்து வந்து அதை வந்து ராமனை துதிப்பதாக வருகிறது பாடல்கள். இப்ப என்ன ஆகிறது என்று சொன்னா நம்முடைய மாயை வந்து பேரறிவினுடைய செயலை நம்மை உணர விடாமல் தடுக்குது. அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பேரறிவினுடைய செயல் என்ன? அது ராமாயணத்தினுடைய அந்த ராமனுடைய நோக்கம் என்ன? அரக்கர்களை அழிப்பது, ராவணனை அழிப்பது என்று இருக்குன்னா அதற்கு தேவையான படைகளை இவன் வந்து தடுத்து வச்சிருக்கான். அதற்கு தேவையான விஷயங்களை தடையாக இருக்குது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்ப அந்த தடையை நீக்குவதற்கு வாலியையே துணையாக கொண்டிருக்கலாமே என்று சொன்னா அதே தவறு செய்த ஒருவனை எப்படி அதற்கு துணையாக கொள்ள முடியும்? அப்ப அங்கேயும் தர்க்க ரீதியாக தவறு வருகிறது அல்லவா? எனவே பேரறிவு நிலையில இருந்து செய்யக்கூடிய செயல்களை சிற்றறிவு நிலையிலிருந்து பார்க்கும்போது தவறாகத்தான் தோன்றும். எனவே நம்முடைய அறிவு நிலையை தான் நம்ம வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். எனவே கம்பன் வந்து 2 நிலைகளிலும் கதையை நகர்த்தி கொண்டு செல்கிறான். மனிதன் என்கின்ற நிலையிலேயும் கொண்டு செல்கிறான், இறைவன் என்கின்ற நிலையிலேயும் கொண்டு செல்கிறான். இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்வார்கள், ஒரு பாடலிலே வரும் இல்லவா, ஆண்டவன் பூமிக்கு வந்தால் அவனும் பொய் சொல்வான் என்று சொல்லி ஒரு பாடலிலே வேடிக்கையாக வரும். எனவே அது மாதிரி வந்து அப்படிப்பட்டவர்களும் இந்த தன்மையிலே வருகிற பொழுது எல்லா இடத்திலையுமே அதை அவர் பயன்படுத்தவில்லை. அதையும் நாம் கவனிக்க வேண்டும். இப்ப உதாரணமாக கடவுள் தன்மையை எல்லா இடத்திலையும் பயன்படுத்தி இருந்தார் என்று சொன்னா இலங்கைக்கு அவர் போவதற்கு பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? எல்லாரையும் கொண்டு போய் ஒரு மந்திரம் போட்டு அங்க கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். எனவே மனிதன் என்கின்ற நிலையிலையும் கொண்டு போகிறார், இறைவன் என்கின்ற நிலையிலையும் கொண்டு போகிறார் கதையை. சில இடங்கள்ல அந்த இறைத்தன்மை என்பதை வந்து நீக்குகிற பொழுது இடர்பாடுகள் வருகிறதை நம்ம பார்க்கலாம். ஐயா இன்னொரு கேள்வி. இப்ப ராமாயணத்துல வந்து சொல்றாங்கல்ல, அந்த ராமேஸ்வரத்துல கடக்கும் போது அலை இருக்கக்கூடாது, அலை இல்லாம நான் போகணும், அதெல்லாம் நிஜமா இருந்ததுங்களா? இதுக்கு வந்து பாரதியார் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 2 நிலையில பாக்குறோம் நம்ம. ஒரு நிலை வந்து இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்ற ஒரு நிலையில பார்க்கிறோம். 2வது ஒரு நீதியை வலியுறுத்தப்படுவதற்காக சொல்லப்பட்ட கதை என்கின்ற நிலையிலையும் பார்க்கிறோம். அருட்தந்தையுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீதியை சொல்லப்படுவதற்காக கதைகளின் மூலமாக வந்ததுதான் அப்படின்றதுதான் அவர்களுடைய கருத்து. இது இப்போ ஒரு கதையை நீங்க என்னதான் ஒரு கதையை எழுதினாலும் கூட, என்னதான் முழுக்க கற்பனையாக இருந்தாலுமே கூட, நாம இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய பெயர்களோ அந்த மனிதர்களுடைய பெயரோ வருவது தவிர்க்க முடியாது. எனவே இது கதைதான், நடந்தது இல்லை. ஆனா அதுல வரக்கூடிய இப்போ நாசிக் என்று மகாராஷ்டிரில ஒரு பகுதி சொல்வார்கள். அந்த பகுதியில தான் வந்து லக்மன் வந்து ராவணனுடைய சகோதரனுடைய மூக்கை அறிந்தால் என்றெல்லாம் சொல்வார். எனவே அது கதைதான். இது வந்து பாரதியாரும் எழுதியிருக்கிறார். கடலினை தாவும் குரங்கும் பாதாளத்தில் இருக்கும் பீமனும் என்று சொல்லி ஒரு பாடல் வரும். அந்த பாடல் எனவே இது வந்து கதைதான், இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சேது பாலம் போட்டதுக்காக அடியில போய் ஆதாரம் இருக்கு என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன ஒரு சிக்கல் வருகிறது என்று கேட்டா, ஒரு கருத்தை நாம் சொல்வதற்காக ஒரு கதையை சொல்கிற பொழுது கதையை பிடித்து கருத்தை விட்டு விடுகிறோம். அங்கேதான் சிக்கல் வருகிறது. நாம் அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள், பாரதியார் சொல்வார் இல்லையா, ஆழ்ந்து இருக்கும் கவியுளம் காண்கிறார் என்று சொல்வார். எனவே அதனுடைய கவிஞனுடைய உள்ளம் என்னவாக இருந்தது என்று கேட்டால், மனிதர்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும், இறையுணர்வும் அறநெறியும் இருக்க வேண்டும், அதற்காக சொல்லப்பட்டன. ரொம்ப நன்றிங்க. இனிதான் அது கதை இல்ல கற்பனை அந்த மாதிரி தெளிவாச்சுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும் போது அது நிஜமா அது கதையான்னு தெரியாம குழம்பிட்டுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ப்பா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. அடுத்து மல்லிகா யோகா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். மல்லிகாமா அன்மியூட் செய்துக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு தமிழ் எம்ஏ ஐயா ரொம்ப பற்று, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க ஐயா. இப்ப அதுல வந்து அனுமன் வந்து கடலை தாண்டின இடத்துல ஒரு பாடல் வரும் இல்லைங்க ஐயா, 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 கண்ட அணங்கை கண்டு அயலாறு ஊரில் அந்த பாடல் வந்து 5ங்கிறது பஞ்சபூதம்னு சொல்லி தெரியுதுங்க ஐயா.
அந்த எந்தெந்த இடத்துல அது கொஞ்சம் எனக்கு அதுக்கு எதையாவது கூகுள்ல கூட தேடணும்னு நினைப்பேங்க ஐயா. உங்களுக்கு உங்க மூலியமா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குமாங்க ஐயா? அந்த பாடல் வந்து சில பாடல்கள் ரொம்ப நல்ல பாடல்கள். ஆனா பாத்தீங்கன்னா சென்னை கம்பன் கழகம் வந்து ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து அது மிகை பாடல்ல எழுதியிருக்காங்க. சரிங்க ஐயா. இது வந்து அவர் எழுதினதே கிடையாது, வேற யாரோ எழுதி அதுல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது நீங்க அதுக்கு பின்பாக வரக்கூடிய செய்திகளை பார்த்தாலே அது எதை குறிக்குதுன்னு தெரியும். நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்கின்ற செயல் வருதுன்னு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஞ்சிலே ஒன்று பெற்றான்னா சீதையை வந்து நிலமகள்னு சொல்லுவாங்க சீதைய. அப்ப அவளுடைய மகள் அஞ்சிலே ஒன்று எது? நிலமத்தினுடைய மகள் பெற்றார். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்று எது? பஞ்சபூதங்களிலே ஒன்று நீர் நிறைந்திருக்கக்கூடியது எது? கடல். கடல் என்பது நீரை குறிக்கிறது இல்லைங்களா? அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி. அதுல வந்து பாதையாக கொண்டு. எனவே அடுத்து வரக்கூடிய சொல்லினுடைய பொருளை நீங்க சரியாக விளங்கி கொண்டீர்கள் என்று சொன்னா, முதலிலே வரக்கூடிய அந்த அஞ்சு என்பது பஞ்சபூதத்திலே எதை குறிக்கிறது என்பது உங்களுக்கு புரியுது. ஒரு 2-3 முறை அந்த பாடலை நீங்க படிச்சு பாருங்க. முதல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்கின்ற ஆகாயம் அதை எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த பாடலை எழுதிக்கோங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று தாவி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அந்த அஞ்சு என்கின்ற வார்த்தையை தொடர்ந்து அந்த ஆங்கிலத்திலே சஃபிக்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு இந்த முதல் வார்த்தைக்கு நீங்க போட்டீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, பொறுத்துக என்று சொல்வார்கள் இல்லையா, மிகச்சரியாக பொருள். நன்றிங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மாலதி அம்மா, வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. உங்க இனிய குரலுக்கு நான் அடிமை அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு தொகுப்பு ஐயா. வேதாத்தியத்துல இல்லாத கருத்துக்களே இல்லைங்கய்யா. எல்லாத்தையும் நீங்க ஒண்ணுன்னா சொல்ல சொன்ன மாதிரி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சொல்லுவாங்க. ஆனா வேதாத்தியத்தை எடுத்தோம்னா ஐயா சொன்னது போல நீங்க இந்த மேடையில எல்லா புத்தகங்களையும் வைச்சா கூட இந்த அறநெறி ஒண்ணுதான் எல்லாமே சொல்லுதுன்னு சொன்னீங்க பாருங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா, ஒரு பெரியவங்களை நான் சந்திச்சேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப வயசாயிடுச்சுலப்பா, எனக்கு என்ன செய்ய முடியலப்பா அப்படின்னாங்க. அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்கங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இவ்வளவு நாள் 50 வயசு 55 வயசு வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் இந்த உடம்பு கேட்டுச்சுப்பா. அதுக்கு பிறகு அந்த உடம்பு சொல்றத நான் கேட்டேன்னா எனக்கும் உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இணக்கமா தானே வரும் அப்படின்னு சொன்னாங்கய்யா. அதுல எவ்வளவு விதமான ஒரு தத்துவம் அடங்கி இருக்கு பாத்தீங்களா. நானே ரொம்ப யோசித்து பார்த்தேங்கய்யா. சரி, எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐயா. வயதானவங்களா இருந்தா கூட அவங்க வேதாத்திரியை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவங்க கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருந்தது. அதை பதிவு பண்றேன். ஐயா, இன்னொரு கேள்வி அம்மா கேட்டாங்க. இப்ப கூட பொதுவா சொல்றது உண்டு, ஆனானப்பட்ட ராமனே வீட்டுக்காரம்மா மேல கருத்து வேறுபாடுனால தீக்குளிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி வாலியை கொண்டு போது மறைந்த நிலையில கொண்டாங்க இல்லையா ராமனு. அப்படிங்கும் போது சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம், தீய விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தானங்க இந்த காவியங்களே ஏற்பட்டது. அதை பத்தி தான் உங்களுடைய விளக்கம் கேட்குறீங்க. வாழ்க வளமுடன். அதாவது வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கருத்துக்களை சொல்வதற்காக வந்ததுதான் கம்பராமாயணம். ஒன்று, இது முதல்ல இந்த கான்செப்ட் வந்து நமக்கு கிளியர் ஆகும். ஒன்று. இரண்டாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிற பொழுது என்ன விதமான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது, அந்த சிக்கல் இருந்து அவன் எப்படி விடுபடுகிறான். நீங்க முக்கியமாக இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து வெற்றிகரமாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கம்பன் காட்டுறான் அப்படின்னா, மனிதர்களை கையாளக்கூடிய திறன் தான் காரணம் என்பதுதான் அவன் முழுக்க சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து பல ஆங்கில நூல்கள்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு காரணம் எது என்று கேட்டா 80% காரணம் அவன் மற்ற மனிதர்களை எப்படி கையாளுகிறான் என்பது, 20% காரணம் அவனுடைய திறமையை பொறுத்தது. அவனுடைய அந்த ஒரு தொழில்நுட்ப திறமையாக இருக்கலாம், மொழி திறமையாக இருக்கலாம், மொழிப்புலமையாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள் எதுவாக இருக்கலாம். எப்படி நீங்க இந்த கதையில பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ராமன் என்ன செய்கிறான்? எதிரியாக இருப்பவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறான். ராவணன் என்ன செய்கிறான்? நண்பர்களாக இருப்பவர்களை, உறவினர்களாக இருப்பவர்களை எதிரியாக்கிக் கொள்கிறான்.
எனவே மனிதர்களை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதை தான் இந்த காவியம் முழுக்க நமக்கு வற்புறுத்துகிறது. சில இடங்களிலே நமக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருகிற பொழுது நாம் அதை எப்படி கையாள்கிறோம். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குறுகிய காலகட்டத்திலே நம்ம ஒரு செயல் செய்துடுவோம். ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னால் நம்ம அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழல் வருகிற பொழுது எதிர்வினை ஆற்றி விடுவோம். ஆனால் அந்த எதிர்வினை அப்பொழுது சரி தவறு என்று யோசிக்க முடியாது. ஆனால் அது இறைவனுடைய செயலாக கருதி நாம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். காலம் கொஞ்சம் கடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு பத்மா மேடம் தொகுப்பாளரா இருந்து தொகுப்புரை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சமயம் இதுல ஜாலியார் ஜூம்ல தொகுப்புரை சொல்லும் போது, அதாவது அறிமுக உரை சொல்கிற போது, முருகன் ஐயா அவர்கள் அகில இந்திய வானொலி நிலையத்தில் எழுத்தராக முதுநிலை எழுத்தராக பணிபுரிகிறார் என்பதற்கு பதிலாக எழுத்தாளராக பணிபுரிகிறார் என்று சொன்னார். நானும் அதை ஒன்றும் மறுக்கவில்லை, பேசாமல் இருந்துட்டேன். எதனால நான் அப்படி பேசாமல் இருந்தேன் தெரியாது, தவறாக சொல்கிறார்கள் என்று தெரிந்தது, இருந்தாலும் நான் பேசாமல் இருந்துவிட்டேன். ஆனால் என்ன நடந்தது என்று கேட்டா, அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா அலுவலகத்திலே ஹிந்தி வாரம் என்று கொண்டாடுவார்கள். செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள், ஹிந்தி திவஸ் என்று சொல்வார். அதிலே ஒரு 2 விதமான போட்டிகள் வைத்திருந்தார்கள். ஒன்று ஹிந்தியிலே கவிதை எழுதக்கூடிய போட்டி, இன்னொன்று ஹிந்தியிலே கதை எழுதக்கூடிய போட்டி. அந்த போட்டியை அப்பொழுதுதான் அறிவிக்கிறார்கள். தலைப்பும் கிட்டத்தட்ட அப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரிந்தது என்னவோ நான் அதை எழுதிவிட்டு வந்துவிட்டேன். ஆனா 2லுமே எனக்கு பரிசு கிடைக்கும். எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டா, அந்த இறைநிலை உணர்வோடு இருப்பவர்கள் சொல்லக்கூடிய சொற்களுக்கு வலிவு அதிகம். அந்த சொற்கள் அப்படியே பலிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று கேட்டா, அவர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பாருங்க, அறிவு உணர்ச்சி என்கின்ற 2 நிலைகளிலே நாம் செயலாற்றுகிறோம். பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னா அறிவு சொல்வதை விட உணர்வு சொல்வதைத்தான் நாம் கேட்கிறோம். அப்போ நாம் முடிந்த அளவு அறிவு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் உணர்வும் நல்ல வழியிலே செல்லக்கூடிய அளவிலே நாம் பழக்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வராது. ரொம்ப நன்றிங்க, கங்க்ராச்சுலேஷன்யா, நீங்க வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ரொம்ப மாலதிமா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி, வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்புங்க ஐயா. அடுத்து அருள்நிதி ராதா அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ராதாமா. வாழ்க வளமுடன் மாலதிமா, ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு தமைக்கு. உங்களுக்கு ஐயாவோட ஸ்பீச் நிறைய கிஃப்ட், நீங்க பேசுறது. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. நிறைய உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள். நீங்க ஃபர்ஸ்ட் பேசின நாற்காலி பேச்சுக்கலையில இருந்து ஒவ்வொரு தடவையும் நிறைய விஷயங்களை எங்களால தெரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் வித்தியாசமா தாங்க ஐயா கொடுக்குறீங்க. ரொம்ப அற்புதங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க. நன்றியம்மா, நன்றியம்மா, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அன்பர்கள் இன்னும் யாராவது கேள்வி கேட்க இருக்கிறீர்களா? இருந்தால் கைகளை உயர்த்தவும். வாழ்க வளமுடன். ஓகே ஐயா, யாரும் இல்லைங்க ஐயா, நம்ம நிறைவு செய்து கொள்ளுங்களாங்க. நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே